ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இந்த பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கான ப்ரமோ 2 வந்துருச்சு. ப்ரமோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி யாரோ ஒருத்தர் எவிக்ட் ஆகி போகிறாங்கன்னு. எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எவிக்ட் ஆகி போகிறது ஜெஃப்ரி தான் இந்த வீட்டோட்டு இன்றைக்கி வெளியேறாரு. இன்றைக்கி எல்லாரையுமே ஹாட் சீட்டில் உட்கார வச்சு யார் போவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டே விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சொல்ல, ஆனால் ராணுவோட பேரை எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் ராணு சேவ் ஆகுறாரு. ஜெஃப்ரி தான் இந்த வீட்டை விட்டு போகிறாரு. ஸ்டார்ட்டில் ஜெஃப்ரியோட கிராஃப் அதிகளவாக இருந்துச்சு. அதாவது சௌந்தர்யா, ஜாக்லின் அவங்களோட அந்த கோவா கைஸோடு இருக்கிற போது சரி, அவரோட விளையாட்டுமே ரொம்ப ஹையில் இருந்துச்சு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கனாலுமே தெரிஞ்சிருக்கும், ஒஃபிஷியல் ஓட்லலாம் செகண்ட் இல்லாட்டி 3 அந்த ஸ்டேஜில் தான் இருந்திருப்பார். இந்த 2 வீக்ஸாக ஜெஃப்ரிக்கான ஓட்டுகள் ரொம்பவே டவுன் ஆகிடுச்சு. அது ஏன்னா கோவா காய்ஸ் அந்த ரோஸ்ட்டுக்கு பிறகு ஜெஃப்ரியோட நடவடிக்கை, சேதுபதி சாரோட அந்த ரோஸ்ட்டுக்கு பிறகு ஜெஃப்ரியோட கேம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு. சொல்லப்போனால் அவர் தன்னோட கேமை விளையாடவே இல்லை. அந்த கோவா காய்ஸ்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறத பற்றி தான் யோசித்தாரே தவிர தன்னோட கேமை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கலை. இது தான் ஜெஃப்ரி வெளியே போகிறதுக்கு காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.